ஹே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் இயர். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சூரியன் பல்ல காட்ட ஆரம்பிச்சுட்டு மணி 6:50 தாங்க ஆகுது. ஆனால் சரியான வெயில். கோடை சீசனாலே இப்படி தான் இருக்கும் போல். இது நீங்களுமே எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃபாக இருங்க. அப்படியே காலையிலே ஒரு 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. பார்த்தீங்கன்னா என்னோட பார்த்தாலே தெரியும் வெயில்னா சரியான வெயில் உச்சி குளிர்ந்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு எப்போ முன்னாடி வாக்கிங்கை போட்டு கிளம்புனோம். ஏன்னா நம்ம பொழப்பு தெரியுமே 9 to 9 யாருக்கோ ஒருத்தருக்காக வேலை பார்க்கணும். ஸோ இந்த மீ டைம் எனக்காக எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக அப்படியே காட்டு வழியாக ஒரு வாக்கிங் போயிட்டு நல்லா ப்ரீஸ் காற்று வழியாக போயிட்டு வேலிக்குள்ள முயல்லாம் போச்சு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இது வானம் பார்த்த பூமி இல்லையா? உங்களுக்கு நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் கிளம்புற மாரி. எனக்கு கிளிப்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சூரங்குடி லாத்திக்குளத்துலேருந்து சூரங்குடி போகிற ரோட்ல மெயின்ல போயிட்டுருக்கோம். எதுக்கு எனக்கு என்னடான்னு பார்த்தீங்கன்னா, வண்டியே வராது. அது யான்னே எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டுருக்கோம். முன்னக்கூட்டியே சீக்கிரமா கிளம்பி போயாச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, வேப்பமரத்துல போய் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். அந்த கொடைய போட்டு ஏசி வச்சா யாராவது ஒரு 2 பேர் கேட்பாங்க. 4 பேர் கடைக்கு வருவாங்க. அட்லீஸ்ட் அந்த நிறுவனத்தோட பேராவது மனசுல பதியும். ஆமாமா அந்த இடத்துல அங்கே போவோம்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் போதும். கொடைய பார்த்துட்டு நானும் என் நண்பரும் பைக்ல அடிச்சு சல்லுன்னு கிளம்பியாச்சு. ரோட்ல யாருமே இல்லையா, நல்லாயிருக்கும் இந்த ரோடு. கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் ஓவர். காலையிலேயே வேவரா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, பழைய பிளேஸுக்கு அதே இடத்துக்கு வந்தாச்சு. ஈசிஆர். குளத்தூர்லேருந்து ராம்நாடு போகிற ஈசிஆர். வேம்பாறுங்கிற ஊர்ல போட்டிருக்கோம். அவுட்டர்ல தாங்க போட்டோம். பைக் அதே கொடை பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல இருக்கு. உட்கார கூட நல்லா இல்ல. வெயில் அடிக்குது என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியே போட்டு உட்காந்தாச்சு. யாரோ புண்ணியம் வந்து இடம் கொடுத்தா நண்பர் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிட்டாப்ல. கிட்டத்தட்ட ரெஸ்ட் இன் பீஸ் தான் நண்பரு. சரி அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. காலையிலேருந்து சில்லுன்னு வந்தாரு. மணி 3 மணிக்கு மேல எல்லார் செல்லுமே டெத் ஆக போகுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நண்பர விட்டாச்சு. நண்பர் இங்கே தான் படிச்சாரு. ஆனா இங்க வேம்பார் பீச்சுக்கு போனதே இல்லன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு வேம்பார் பீச்சுக்கு அப்படியே போனோம். பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா இருக்குங்க கடலு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, துறைமுகம் சின்ன ஹார்பர் மாரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா பீச் மாரி இருக்கும். பட் பெருசா ஒண்ணும் இருக்காது. யூஸ் பண்ற மாரி ஒண்ணும் இருக்காது. பட் ஆனா புதுசா வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு போலாம். அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா, படக சர்வீஸ் வச்சிருந்தாங்க லெஃப்ட் சைடு. இது நல்ல பீச்சுங்க. இப்ப பிள்ளையார் கடைக்கெல்லாம் நாங்க இங்க தான் வருவோம். கொஞ்சம் நீட்டாவே இருக்கும். கிளீனாவே இருக்கும். யாரும் எதுவும் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு நானும் நண்பரும் பார்த்தீங்கன்னா, இந்த அல வரக்கூடாதுன்னு சொல்லி கடை போட்டிருப்பாங்கல்ல, அத போய் பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா வியூ தெரியும் அவங்களுக்கு சின்ன ஹார்பரு. சின்ன ஹார்பர் தாங்க. இங்க மொத்தமே ஒரு 40, 50 போட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே மீன்பிடி தொழில்ல சுருங்கிட்டு அப்படி அவங்களோ சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வர வர பாடே இல்ல அப்படின்னாங்க. கண்டிப்பா அது கவர்மெண்ட் நிலைமை செய்யணும். நாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, கடல்ல கொஞ்சம் அந்த கல்லு போட்டதுலயே நடந்து போனோம். சேஃபான்னு பார்த்தீங்கன்னா சேஃப் தான். ஏன்னா ஒரு க்ரெயின் போற அளவுக்கு அந்த பாதை இருக்கும். பெருசா தான் இருக்கும். நீங்க போகலாம். பட் இருந்தாலும் ஓரத்துல போகாம கொஞ்சம் சேஃபா போனா நல்லது. இத நான் கண்டிப்பா யாருக்கும் விஷ் பண்ண மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போச்சு. இந்த ஒரே 360 டிகிரி ஆங்கில பார்த்தா சூப்பரா இருந்துச்சுங்க. துறைமுகமா இருக்கட்டும், போட்டா இருக்கட்டும், மணலு, நடுக்கடல்ல போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு போயிட்டு 2 பீஸா போட்டோம். போட்டு நல்லா இருந்துச்சு. டைம் பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். இது வந்து நானும் என் நண்பரும் சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா என்னடா பண்ண லைஃப் கஷ்டமா இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா, நம்ம பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது மாரி விஷயங்கள் தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு சின்ன இன்னும் பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரீல்ஸ் மாரி எடுக்கலாம்னு பார்த்தேன். நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமரா ஆங்கிள்லாம் ஒண்ணும் அவ்வளோ நல்லா இருக்காது. அத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி வந்து நூடுல்ஸ் ஆயாச்சு. நானும் சரி, என் நண்பரும் சரி. அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் பைக்ல கிளம்பிட்டோம். அதே சூரங்குடி ரோடு தான். அவ்வளவா வண்டியே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரோடு அந்த மாரி ரோடு. இது பெரிய மெயின் ரோடு தான். பட் ஆனா ஊட 2, 3 ஊர் தான் இருக்கா. எல்லாரும் குளத்தூர் வழியா இந்த ஈசிஆர் மெயின்லாம் போவாங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன மெயின் தான். அதனால அந்த ரோட்ல அப்படியே சல்லுன்னு போய்க்கிட்டு இருந்தோம் நாங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் காலைல 9 டூ 6 மணிலேருந்து நாய் மாரி தெருல நின்னுட்டுருக்கோம். இதுக்கு வேற ஷேவிங் பண்ணிட்டு போணும், இன் பண்ணணும், ஷூ போடணும் பல கட்டளைகள். அப்படியே போட்டு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க முடிச்சுட்டு இருட்டிருச்சு நல்லா. சரி நம்ம முன்னக்கூட்டியே கிளம்புவோம். டீய கீய போட்டுப்போம்ன்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் கிளம்பிட்டோம். லைஃப் கஷ்டம் தான். கண்டிப்பா எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். 23 வயசுல நம்ம இன்னொருத்தர பார்க்கும்போது நினைக்கும். அவனுக்கு இருக்க லைஃப் நமக்கு ஏன் இல்ல அப்படின்னு யோசிப்பேன். பட் இட்ஸ் ஓகே. எவ்ரிதிங் ஏதோ ஒரு லேர்னிங் தான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம முடிஞ்ச அளவு நம்ம உழைச்சு நம்ம ஹேப்பியா இருக்கணும். ஹேப்பியா வச்சுக்கணும். அவ்வளோதான் நம்ம எண்ணம். இந்த சிடிஎன்எட் பைக் தான் இருக்கு. இங்க சொல்றாங்க, இந்த வேலை தான் பார்க்க சொல்றாங்க, தெருவுல நிக்கணும். அதெல்லாம் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஓகே இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்ம நல்லாருப்போம். அவ்வளோதான் ரைட்டு தான. அந்த மாரி அப்படியே இருந்துட்டு போ வேண்டியது தான். அதான் நம்மளோட பிளான் எப்பவுமே. அப்படியே போயிட்டே இருப்போம். தனித்தனியா யோசிச்சுக்கிட்டே இருப்போங்க. என்னென்னமோ யோசிப்போம். என்னடா இது பொழப்பு! எத நோக்கி தான் போகுது? வாழ்க்கை நம்ம எத நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு? பொழப்பு சிரிப்பா சிரிக்குது அப்படிங்கிற மாரி போய்க்கிட்டு இருந்தோம். என் நண்பர் வேற பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எடுத்தப்ப இருந்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா இல்ல. அது வேற கொஞ்சம் வருத்தம் தான். பட் இட்ஸ் ஓகே என்ன பண்றது? லைஃப் வந்து மூவ் ஆன். நம்ம இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்க மாட்டான். நாளைக்கு இருக்கிறவன் 4 நாள் இருக்க மாட்டான். அதே மாரி தான். ஒரு 12,000 சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா, காலைல 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நின்னுட்டு, தெருவுல நின்னுட்டு என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நம்ம மேல இருக்கிறவங்க சொல்றாங்க, நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த சம்பளம் வாங்குற சம்பளத்துக்காக உண்மையா இருக்கணுங்க. இதுதான் நம்மள பொறுத்தமட்டிலும் நம்மளோட பாலிசி. வேற மத்தபடி ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, இனி நாக் சேனல்ஸ் நெறையா வரும். இந்த சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ கூட்டி என்ன ஒரு யூடியூபர் ஆக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ. நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம அப்பப்ப நான் இந்த வீடியோஸ் லாக்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேற கொஞ்சம் ஒர்க் பண்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த 9 டூ 9 அந்த ஷோரூம்லேயே உள்ள இருப்பேனா, கண்டிப்பா நம்ம செல்லலாம் யூஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. எப்பயும் அந்த மாரி வெளிய வந்தாலும் லீவ் போட்டா மட்டும் தான் என்னால கொஞ்சம் லாக்ஸ் எடுக்க முடியும். ஸோ, அத மட்டும் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் என்னோட லைஃப்ல. இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ட்ரை நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.